ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான விருந்து தாங்க. நல்ல நாட்டு சேவக்கறி குழம்பு எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? நல்லா ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்ல கூவாத சேவலை எடுத்துக்கோங்க. அதை நல்லா தலையெல்லாம் திருவிட்டு ரெக்கை எல்லாத்தையும் பிச்சிடலாங்க. இந்த கை வந்த கலையை செய்கிறது வேறு யாரும் இல்லைங்க, எங்கள் அம்மா தான். அதுக்கப்புறமேட்டு அந்த முடி எல்லாத்தையும் பிச்சதுக்கப்புறமேட்டு இது எல்லாத்தையும் நல்லா வாட்டி எடுத்துடணும். அப்போ தான் அங்கனங்கன முடி இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. அதை ஃபுல்லாத்தையும் நல்லா வாட்டி எடுத்தாச்சு. ஃபுல்லாக திருப்பி திருப்பி போட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறமேட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்துட்டு அதோட அந்த கவுச்சி வாசனை, அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் வந்து வாட்டியிருக்கோம்ல, அதோடய வாசனைலாம் போகிறதுக்காண்டி மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசிக்கிறலாங்க. கோழினாலும் மஞ்சத்தூள் போட்டு குளிச்சிருக்கும், மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டி சீராட்டி இருக்கலாம். சேவலில் குளிச்சிருக்காது. அதனால தாங்க நல்லா மஞ்சத்தூள் போட்டு ஃபுல்லாக எல்லா சைடும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அந்த சுத்தமாக அந்த வாட்டின வாடையே வரக்கூடாது. அதுக்காக தான். கண்டிப்பாக இதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு உடம்பு ஹெல்த்து. இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழம்பு. அப்போவே சொன்னேங்க இந்த சேவல்கிட்ட, சண்டைக்காரங்க வீட்டுக்கு போகாதேன்னு. கேட்டால் தானே, அதுக்கு தான் எங்கள் அம்மா ஒரே விட்ட காலை வெட்டினாங்க. சொல்கிறத கேட்கணும். அப்புறம் தலையை வெட்டியாச்சு. இது ரெண்டுமே நம்மளுக்கு தேவையில்லாத பார்ட்ஸு, அதனால் கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான பீஸு எந்தெந்த சைஸில் தேவையோ அந்தந்த சைஸுக்கு நல்லா கசாப்பு கடையில் வெட்டுற மாதிரி எங்கள் அம்மா கடைன்னு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்துட்டு சிக்கன்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு 65லாம் போடுவோம், அந்த மாதிரி போட்டாலாம் நல்லா இருக்காது. இது வந்து குழம்பு வந்து நல்லா தண்ணியாக நாட்டுக்கோழி குழம்பு வச்சோம்னா தான் சூப்பராக இருக்கும். 2 டைம் கிட்ட நல்லா அலசிட்டு குழம்பு வைக்க ரெடி ஆயிடலாம். எங்கள் அம்மா இங்கே அலசிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் அத்தை இங்கே மசாலா வறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்தை அதுக்குள்ளே வறுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, சொல்லவே இல்லை என்கிட்ட. நான் சொல்கிறேங்க உங்கள்கிட்ட என்னென்ன மசாலா போட்டாங்கன்னு. 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வரமல்லி, ஒரு 4 வரமிளகா, அப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் அடுப்பை சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். இந்த மசாலாவோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபுல் டீட்டெயிலாக. இப்போ அதை நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி அரைச்சி விட்டு செய்யுங்க, டேஸ்ட்டு பின்னிரும். இப்போ வாங்க குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா பெரிய சட்டியை எடுத்து நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமேட்டு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இது எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. பூண்டு வந்துட்டு ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேருங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கிட்டு ஒரு 2 தக்காளி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், பிரியாணி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ருங்க. தக்காளி வந்துட்டு நல்லா அதோட தோல்லாம் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா மசிய வதக்கி விட்ருங்க. அதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு போட்டு வதக்கி விட்டாச்சு. சமையல் மாஸ்டர் வேறு யாரும் இல்லைங்க, எங்கள் அத்தை தான். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி ஒழுங்காக வதங்க மாட்டேங்குது, அதனால தான் 2-3 கொத்தி விட்டால் தான் நல்லா வதங்கும் போல். நல்லா அமுத்தி விட்டாச்சு. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த மசாலாவை நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல ஃபஸ்ட்டு, அந்த மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள் அதையும் சேர்த்துட்டு நம்ம அலசி வச்சுருக்கிற கறியை அள்ளி போட்டுற வேண்டியதாங்க. நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கறி எல்லாமே அந்த மசாலாவோட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க. அந்த காரம், உப்பு, வரப்புன்னு எல்லாமே அந்த கறியில் மிக்ஸ் ஆகணும். அதனால ஃபுல்லாக வதக்கி விட்றலாம். பாருங்கள், பார்க்கும்போதே செம்ம டெம்டிங்காக இருக்குல்ல. இப்போ மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம்னாலும் மூடி வச்சுக்கலாங்க. இப்போ இதுலேருந்தே தண்ணி நல்லா வந்துருச்சு. நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோங்க, ஃபஸ்ட்டே குக்கரில் வச்சுருக்கணும்.
ஏன்னா சிக்கன்னா கூட சீக்கிரமாக வெந்துடும், கோழிக்கறினா கூட. இது சேவல்ல ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் இதை அப்படியே தூக்கி குக்கருக்கு மாற்றிடலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே சமைக்காதீங்க, ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைங்க. அதனால் இதை அப்படியே தூக்கி குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா இது வேகத்தட்டிக்கு நம்மளுக்கு பசி அடங்காது, அதனால தான். குக்கர்னா டக்குன்னு வெந்துரும்ல விசில் வந்துட்டு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு வந்து நல்லா தண்ணியாக இருக்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டே வந்துட்டு கெட்டியாக வைக்காதீங்க, போக போக தான் அது கெட்டியாகணும். ஏன்னா நாட்டு கோழிக்கறி குழம்பு, சேவல் கறி குழம்புனா நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் குழம்புக்கு நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி விசிலுக்கு வச்சுக்கிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கறிக்கு மேலே நல்லா தண்ணி நிற்கணும், அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் இப்போ வந்துட்டு குழம்புக்கு ஃபுல்லாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு உரப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு பார்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு விசிலுக்கு வச்சிட வேண்டியதான். மூடுங்கத்தே வேமா, எனக்கு பசிக்குது. விசில் எடுத்து வைங்க. ஐயோ அந்த விசில் இல்லை, வேறு விசில். கரெக்டாக வைங்க, அது வேறு வேகாமல் போயிடுச்சுன்னா. இப்போ இதுக்கு ஒரு சிம்பிளான தேங்காய் அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு கைப்பிடிக்கும் கம்மியாக தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் அரைக்கிற பெருமை என்னையே சேரும், நான் தாங்க தேங்காய் அரைச்சது. இப்போ 4 விசிலுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசிலுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல விசில்லாம் அடங்கினதுக்கு அப்புறமேட்டு குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள், சும்மா தலைன்னு பஞ்சு போல் குழம்பு வெந்திருக்கு, கறி வெந்திருக்கு. பார்க்கும்போதே செம்மையாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் ஊற்றிக்கிறலாம். மிக்ஸியை அலசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறலாம். தண்ணி ஊற்றி இது வந்து நல்லா கொதிக்கணுங்க. அந்த தேங்காயோட பச்சை வாசனைலாம் போய் குழம்பு வந்து அந்த நல்ல திக்னஸ் கொடுக்கும். சும்மா மட்டும் மூடி போட்டு மூடி நல்லா அந்த மாதிரி மலமலன்னு கொதிக்க வச்சுக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா கூட இந்த டைமில் வேணால் சேர்த்துக்கோங்க. கறியை நல்லா பஞ்சு போல் வெந்திருந்துச்சுங்க. 4 விசிலு ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க சாப்பாடை போட்டுடலாம், பசிக்குது. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்காத மாதிரி நான் எப்படா விசில் வரும் ஆஃப் ஆகும்னே கிடந்தேன். நல்லா சுட சுட சோறு போட்டு நம்மளோட சேவக்கறி குழம்பை ஊற்றி சாப்பிட்டோம்னா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி மசாலா அரைச்சி ஊற்றி குழம்பு வைங்க. நான் அந்த மசாலாவோட ஃபுல் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஃபாலோ பண்ணி வைங்க. கறியை கண்ணு வைக்காதீங்க, நானே கொஞ்சம் போல் போட்டு சாப்பிட்றேன். நீங்களும் இதே மாதிரி சமைச்சு நல்ல வயிறு நிறைய போட்டு சாப்பிடுங்க. நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அப்புறம் எப்போ அந்த கோழிக்கறி குழம்பு எடுத்தாலும் இதே மாதிரி சமைப்பீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்துட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி வைங்க, அவங்களும் நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடட்டும். பாருங்கள் எப்படி டெம்டிங்காக இருக்குல்ல, ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம்னாலும். நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் இதே மாதிரி வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து வரும். தேங்க்யூ.